18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கும். வழக்கம் போல தர்பார்ல உங்களுக்கான விஷயங்கள் பலதை எடுத்து கோர்த்து அசலா சூப்பரா வச்சிருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள மளமளன்னு போவோம். மக்களே, செம சீன்மாக்குள்ள இப்ப நம்ம உள்ள போறோம். சர்ரு புருன்னு காரை ஓட்டி அசத்திக்கிட்டு இருக்கிற அஜித் குமார் நேரா டெல்லிக்கு போனாரு. குடியரசுத் தலைவர் கையால விருதை வாங்கினாரு. அட்டகாசமா எல்லாருக்கும் போஸ கொடுத்தாரு. பாப்ப வாங்க. श्री एस अजित कुमार, कला फिल्म अभिनय। கோயில் கட்டி பிரதிஷ்டை பண்ணியாச்சுன்னா சிலையை மாத்தினதா சரித்திரத்தை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. ஆனா ஆந்திராவில் பாருங்க, சமந்தாவுக்கு கோயில் கட்டினவர் ஐயோ சமந்தாவுடைய அழகுக்கு இந்த சிலை ஈடாகல, சடக்குன்னு வேறைய மாத்துவோம் சொல்லி வேற மாத்தி இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாளா அதோட சேர்த்து பிரதிஷ்டையும் பண்ணி கோலாகலமா பொங்கலை கொடுத்துருக்காங்க. பாருங்க, கள்ளக்குறிச்சியில வெயில் சும்மா கடகட அடிக்கலாம். திமுக பூத்து கமிட்டி மெம்பர் எல்லாம் வாங்க மீட்டிங் போட சொல்லி கூப்பிட்டாங்க. பிரியாணி, அறுசுவை பிரியாணின்னு சொல்லி போட்டாச்சு. தவிக்கிற வாய்க்கு தண்ணி விடுக்கணும்னு ஆளுக்கு ஒவ்வொரு பாட்டில கொண்டே தண்ணி பாட்டில வச்சாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பாட்டில் இல்ல, அது வந்து சில்லுன்னு இருக்கிற பீர் பாட்டில் போல் இருக்கு. சடக்குன்னு ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டாரு, வைரல் ஆகி போச்சு. புதுக்கோட்டையில ஒரு தம்பி என்ன பண்ணிருக்கா, அப்படி தண்ணி வேணும் சொல்லி டவர் மேலே ஏறி உட்காந்து தங்குன்னு போராட்டம் பண்ணியிருக்காரு. ஐயா என்னத்துக்கு போராட்டம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா அவர் வீட்டில் சண்டை ஓட்டிருக்காரு. லேசா கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பார் போல் இருக்கு. மேலே ஏறி போராட்டம் பண்றாரு. கொஞ்சம் இறக்கி விடுங்கன்னு கேட்டிருக்காங்க. 4 மணி நேரம் போராட்டம் பண்ணி இறக்கிருக்காங்க. அவர் தானே உங்கப்பா? இறங்கி வாயா, நம்ம எல்லாருமே போவோம், ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். இல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. மெதுவா இறங்குப்பா. உங்க சித்தப்பா மன்னிப்பு கேக்குறாரு பத்தியா? உனக்கு பக்கத்துலானே நின்றுட்டு உங்க சித்தப்பா மன்னிப்பு கேக்குறாரு. மெதுவா இறங்கி வா. உனக்கு வெயில் பாரு, உனக்கு ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா அடிக்குது பாரு வெயில். வா. உத்தரப்பிரதேசத்துல பாருங்க, ஒரு டாக்டர் ஐயா தன்னுடைய நாயை பிடிச்சுக்கிட்டு சுகரை கம்மி பண்றதுக்காக வடக்கை இந்த நடந்துட்டு போயிருக்காரு. யாருக்கு சுகரை கம்மி பண்ணுன்னு கேட்கப்படாது. அப்படி போய்கிட்டு இருக்க நேரத்தில் ஒருத்தன் குருன்னு மாத்திருக்கான். டாக்டர் கழுத்துல இந்த நகையை பிடிட்டு ஓடிட்டான். சுகரை கம்மி பண்ண மனுஷனுக்கு சுகர் சர்ன்னு ஏறி போச்சு. போலீஸுக்கு டக்குன்னு போன் பண்ணா போலீஸ் சர்ன்னு வந்தாங்க, துப்பாக்கி எடுத்தாங்க, டொப்புன்னு சுட்டாங்க, பிடிச்சு விட்டாங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு நின்ற எடப்பாடி ஐயா சக்குன்னு உள்ள குறுக்க பூந்து முதலமைச்சர் ஐயா சொன்னாங்க, எதுக்கு நீங்க ஆதாரம் இல்லாம எக்கு தப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஏங்க பொல்லாத ஆட்சினா பொள்ளாச்சின்னு எங்களுக்கு தெரியாதா? ஏங்க என்னங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அடுத்து ஒன்று விட்டாரு. அது என்னங்கிறத அவர் வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கங்க, நல்லா இருக்கும். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஆதாரம் இல்லாத வகையில் இங்கே பொதுவாக குற்றச்சாட்டுகள் சொல்லுகிற காரணத்தால் சில விளக்கங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர் ஆட்சியின் சாதனைகள் சிலவற்றை சொன்னார், தலைப்புச் செய்திகளாக சொன்னார். அதே மாதிரி இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியினுடைய அந்த நிலைமைகளையும் தலைப்புச் செய்திகளாக சொல்லுகிறார். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை கேட்டால் அவர் ஆட்சியில் பட்ட வேதனைகளை கண்ணீருடன் புலம்புவார்கள். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி. துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி. சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி. அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி. தமிழ்நாட்டை புலம்பு வைத்ததுதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. எங்கும் எதிலும்
கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என ஊழலிலே திணித்து அந்த ஊழல் வழக்குகளிலிருந்து தற்காத்துக் கொள்ள தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் அடகு வைத்தவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். முதலமைச்சர் ஐயா 3 அடி பாஞ்சா எம்ஆர்கே ஐயா 30 அடி பாய்வன்ற மாதிரி நம்ம புதுசா கட்சி தொடங்கினார்ல விஜய் ஐயா அவர் மட்டும் வரவருன்னு வருத்திருக்காரு. நாம திமுக என்ன செய்யலாம், என்ன எதில் கொண்டாடுறோம், எந்த கட்சி பேர்ல என்ன கொண்டாடுறோம், என்ன ராஜீவ்காந்தி திராவிட முன்னேற்ற கழகம் எதை காட்டுகிறது? திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய திராவிட சமுதாயத்தை முன்னேற்ற கழகமாக நம்ம சொல்லியிருந்தோம். அவர் என்னத்த முன்னேற்றாருன்னு தெரியல, அது நீங்க தான் சொல்லணும், அது நம்ம சொல்லக்கூடாது. ஆக இந்த ஒரு கம்பெனி இப்ப கிளம்பிச்சு ஆட்சியில் பிடிக்க போகலாம், முதலமைச்சா போகலாம், சாதனை இந்த சினிமாவா இன்னும் சொல்ல போற இளைஞர்களை கொள்கை பிடிப்புள்ள இளைஞராக உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா கொள்கையில வந்தவன் தான் இன்னும் சொன்னா நாங்க தடம் மாறாமல் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரத்தம், கருப்பு சேப்பு ரத்தம் நம்ம ஓடுது. டெல்லியில இருந்து ஒரு குரல் வந்துச்சு நம்ம தர்பாருக்கு தான். நம்ம சிவி சண்முகம் ஐயா இருக்காருல, அவர் தான் சொன்னாரு, இங்க இருங்க கட்சியில இருந்து நாங்களே சில பேரை போங்கயா அப்படின்னு வெளியில் தள்ளணும், சில பேர் அவியலே வெளியில் விட்டாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து எடுத்துக்கிட்டு ஏதோ மனு எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் உட்கட்சி பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, இதெல்லாம் நீங்க பெருசா கண்டுக்கிறப்பா அப்படின்னு தேர்தல் ஆனதுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். அவியலும் சரின்னு இருக்காங்க, அதனால நீங்க இதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்னு நம்ம சொல்லுவாங்க. எங்கள் தரப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து மனுக்களும் நீக்கப்பட்டவர்கள், வெளியேறியவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், தொடர்பில்லாதவர்கள் கொடுத்திருக்கிற அனைத்து மனுக்களுமே இந்த கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம். கட்சியினுடைய ஏற்படுத்தப்பட்ட சட்ட திட்டங்களை, திருத்தங்களை பற்றி இப்போ சொல்லுகிறது. இந்த திருத்தங்களை உச்சநீதிமன்றம் வரை சென்று சரி என்று சொல்லிருக்கிறது. எதுவாக இருந்தாலும், ஒன்று, நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற வழக்கிலே தேர்தல் ஆணையம் தலையிடுவதற்கு அதிகாரம் இல்லை. 2, உள்கட்சி விவகாரங்களிலே தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அனைத்து மனுக்களும் ஏற்கனவே நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவை இருக்கிறது. அனைத்தும் உள்கட்சி விவகாரங்களை பற்றி பேசுவதற்கு. ஆகவே இந்த மனுக்கள் அனைத்தும் ஆரம்ப கட்டத்திலே தள்ளுபடி செய்ய வேண்டும். இது விசாரணைக்கு உகந்ததல்ல என்று எங்களுடைய வாதத்தை வைத்திருக்கிறோம். அடுத்து நம்ம உசாருக்குள்ள போறோம். ஐயா பாருங்க, நீங்க ஒரு இடத்துல போய் நீங்க ஒரு வேலை செய்யறீங்கன்னா சுத்தி முத்தியும் கவனமா இருக்க வேண்டியது கட்டாயம். அதுவும் பாருங்க, இந்த மண்ணை தோன்ற விஷயம் இருக்கு இல்லையா, இந்த விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். இங்கதான் ஒரு இடத்துல போய் மண்ணை தோண்டி இருக்கிறாங்க, மண்ணு சரிஞ்சு விழுந்து தொழிலாளர்கள்லாம் மூடிருச்சு. ராமநாதபுரத்தில் ஒரு தம்பி கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, காசை கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றான்னு. அந்த பையன் வாய்க்குள்ள போட்டு எடுத்து விளையாண்டுருக்கா, லவக்குன்னு போய் தொண்டையில் விழுந்துருக்கு. இப்போ ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அந்த காயினு கிடக்குது. டாக்டர்கள்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி வெளியில் எடுக்கணும்னு. நல்லா தெரிஞ்சுக்காங்க, பிள்ளைகிட்ட விளையாட கொடுக்கும் பொழுது பார்த்து பதனமான பொருளாக கொடுங்க. ஆமாம், ஈரோடு பக்கத்தில் இப்படி தான் ஒரு குரூப் பேருக்கு திம்ம மலை பகுதிக்கிட்ட வனத்துறைன்னு சொல்லியிருக்காங்க, ஏன் அங்கனக்குள்ள சிறுத்தை அடக்கு பார்த்து போன மக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் சரின்னு போனா பாருங்க, அங்கே சிறுத்தை அதுவும் வெயில் தாங்க மாட்டாமல் வந்து இடையில வந்து ரோட்டோரத்தில் வந்துருக்கு, எல்லாம் பதறி அடிச்சு ஓடியாந்துருக்காங்க. அதனால சுற்றுலா போகும்போது பார்த்து போகணும். ஆமாம், இல்லை போகுது அங்கே போகுதுடா போகுதுடா ஒருத்தர் இப்படித்தான் மன்னார்குடியில் போய் ரீசார்ஜ் பண்ண போயிருக்காரு. அங்கே போன உடனே ஓனர் எடுத்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு செல் இருந்திருக்கு, அதை எடுத்து வேடிக்கை வைக்கிற மாதிரி கொண்டு போன மாதிரி கொண்டு போய் போல் இருக்கு. கடைசியில் பார்த்தா அது ஓனர் செல்லாம், காஸ்ட்லியான செல்லு, சிசிடிவியில் காட்சி மாட்டியிருக்கு. அதனால உங்கள் ஆசையை நீங்கள் அடக்குனா தான் உண்டு, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது.
வெயில் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, மேகமாக இருந்தாலும் சரி, மாட்டு வண்டி பந்தயத்தில் இருக்கிற சொர்க்கம் வேறு எங்கேயும் கிடையாதுன்னு தூத்துக்குடியில் காட்டிருக்காங்க. மாட்டு வண்டி பந்தயத்தில் இருக்கிற சொர்க்கம் ஒண்ணுன்னா, உடங்குடியில இங்க நாங்க நடத்துற போட்டியில இருக்கிற சொர்க்கம் வேற மாதிரின்னு கூப்பிட்டு காட்டினாங்க. என்னன்னு பார்த்தா, இந்த வளர்ப்பு பிராணி, செல்ல பிராணி நாய் இருக்குல்ல, சில பேர் நாயின்னு சொன்னா சண்டைக்கு வருவாங்க. அதனால அந்தந்த உறுப்புக்கு என்னென்ன பேர் வச்சிருக்கீங்களோ அதை வச்சுக்கிடுங்க. ஆயுள் பூரா ஓட்டப்பந்தயம் வச்சிருக்காங்க. அடுத்த நேரம் நம்ம மேல்மலையனூர் போறோம். அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில்ல பார்த்தா ஜெகஜோதியா இருக்கு. ஏன் வாயிட்ட சொன்னா கேட்க மாட்டீங்களா? கணத்துல போட்டுக்கோங்க. அப்படியே போட்டுட்டு மாதிரி பாருங்க, அங்க வச்ச ஆட்டம் பாட்டம் அமர்க்கலங்க. எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டில இருந்து ஹோட்டல்ல இருந்து எல்லா இடத்துலையும் நம்ம புலம்பெயர் சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க. அவங்கிட்ட போய், ஐயா உங்க ஊர் விட்டு இங்க வந்து வேலை வாக்கிய, உங்களுக்கு இங்க பாதுகாப்பு எப்படி இருக்கு, கரெக்டா சம்பளம் தராவளா, சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டோம். ஐயா யாவும் ஊரே யாவரும் கேளுன்ற மாதிரி பதில் சொல்லுதாண்டா. குடிசால தான் வந்தானே, வேலையெல்லாம் நல்லா இருக்குங்க. தமிழ்நாடுல நோ பிரச்சனை, எல்லாம் கரெக்டா இருக்கும். தமிழ்நாடு நல்லா இருக்கு, சத்து இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு நாளைக்கு 200 300 சம்பளிக்கும் போது இந்த ஊர்ல வர்றது ஒரு நாளைக்கு 800 700 சம்பளிக்கும் போது கரெக்டாக தான் இருக்கு. அங்கே மாதிரி இங்கே நல்லா வசதி இருக்கு, எல்லாமே நல்லா இதாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. நல்லா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இல்லை, இது இன்னும் வேமரதி வந்துச்சுன்னா அது எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா பார்த்துட்டு இருக்கு, நல்ல சம்பளம் கொடுத்துருக்கு, நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கு. டென்ஷன் இல்லைங்க, எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லதாக இருக்கு. பீப்புள் தமிழ்நாடு சூப்பர் நல்லா இருக்கு. ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்து வேலை பார்க்கறதுக்கு காரணம் அதெல்லாம் அம்மா அப்பா பார்க்கமா. 600 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் சம்பளம் என்பது தமிழ்நாட்டில் தொழிலாளிக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் பல வளர்ந்த நிறுவனங்கள் என்ன நினைக்கிறது சொன்னா, வெளி மாநிலத்தில் வரக்கூடிய தொழிலாளிகளுக்கு 400 ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு கூலி வழங்கி இங்கேயே அவர்களை தங்க வைத்து வேலையை கூடுதலாக அவர்களிடமிருந்து பெற முடியும் என்ற காரணத்தினால் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளை இங்க இறக்குமதி பண்ணுகிறார்கள். உள்ளூர் மக்களோட வேலை வாய்ப்பை பறிக்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இங்க ஆள் கிடைக்காதனால, பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் நம்ம அடுத்தவங்களை வந்து வெளிமாநிலத்துக்காரங்களை வந்து நம்ம இது பண்ண வேண்டியதா இருக்குது. நம்ம தோட்டத்துகளுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. அதனால நாங்க என்ன பண்றது, வட மாநிலத்துல இருந்து வந்தவங்க அவங்க நம்ம என்ன வேலை சொன்னாலும் செய்யறாங்க, நம்ம ஊர் ஆளுங்க அதை செய்யறது இல்லை. 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க, பெருசால சம்பளம்லாம் இருக்காது. ஒரு 500 to 1000 ரூபா தான் சம்பளம் வாங்குவாங்க. வந்து 30 வருஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட் வரும்போது கஷ்டமா தான் இருந்துச்சு, போய் 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 செட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் வேலைக்கு போகும்போது அவர்களுக்கு உரிய சம்பளம் வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. எனவே வெளி மாநிலங்களுக்கு வரக்கூடிய தொழிலாளிகளுக்கும் அவர்களுடைய தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓகே மக்களே, பார்த்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சதில்ல? கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். உஷாரான விஷயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். இந்த நாயை பிடிச்சி வாக்கிங் போகும்போது செயினை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறையா பேர் சங்கிலியை போட்டுக்கிட்டு சரக் சரக் சரக்குன்னு எல்லாரும் பார்த்து ரசிக்கணுன்ற மாதிரி போறீங்க. அது பல பேர் கண்ணை உறுத்தி லவக்குன்னு பிடிக்கிட்டு போயிடுறாங்க. செயின் போனால் பரவாயில்லன்னு ஒரு வார்த்தையில் சொன்னால் கூட இன்னைக்கு செயின் விற்கிற விலைக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது, தாவு தீர்ந்து போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பெருமையை கலட்டி கீழே வச்சிருங்க. அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் தேசத்தோடும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில் வணக்க மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.